இன்றைய தேவ வார்த்தை 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்றைய வசனம் மொத்த உலகத்தின் பாவத்திற்காக மட்டும் கர்த்தராகிய இயேசு மரிக்கவில்லை, ஆனால் எல்லா விசுவாசிகளின் சார்பிலும் இடத்திலும் அவருடைய சிலுவை மரணம் மற்றும் நம் சார்பாக பிதாவினிடத்திலிருந்து பிரிந்தார். நித்தியத்திற்கும் அந்த பிரிவுக்கு நாம் தான் தகுதியானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினால் நாம் நித்தியத்திற்கும் பிதாவிடத்தில் சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதியை உடுத்தி கிறிஸ்துவில் நிலைத்திருந்து சத்தியத்திலும் உண்மையிலும் நடக்கும்போதும் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார்? அது தேவனுடைய குணமாகும். தேவன் பாவத்தோடு வாழ முடியாது. அவர் இந்த உலகத்திற்கு பாவத்தை வர அனுமதித்தார் என்றால் அவர் குணத்திற்கு பொருந்தாத விஷயமாகும். பாவம் தேவ நீதியை கேள்விக்குறியாக்குகிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்த நியாயத்தீர்ப்பு நம்முடைய சொந்த பாவங்களுக்கான நியாயத்தீர்ப்பு. அவர் தாமே தமது என்பது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை முக்கியப்படுத்துகிறது. வேறு யாராலும் இந்த பாடை அனுபவித்திருக்க முடியாது. மனிதர்களுடைய பாவத்திற்காக பாடு அனுபவிக்க அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடிந்தது. பாவத்திலிருந்து நம் ஆத்துமாக்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்மை பாவத்தின் வல்லமை மற்றும் தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவித்தார். நாம் நரகத்திற்கு போக தேவையில்லை. அவருடைய சிலுவை மரணத்தால் தான் நாம் நீதிமான்களாக வாழ சாத்தியமாக இருக்கிறது. வசனத்தின் கடைசி பகுதியில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா துன்பப்படுத்தப்பட்டார், தேவனால் தாக்கப்பட்டார், மேலும் பாதிக்கப்பட்டார். இது எல்லாம் நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய இடத்தில் மேசியா துன்புறுத்தப்பட்டார். குணமாகுவதற்கு முன்னேற்பாடாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் கண்டடைய முடியும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை ஏசாயா 53:5 அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளால் நமக்கு சரீரம் மற்றும் ஆவிக்குரிய குணமாகுதல் இரண்டையுமே தேவன் தந்திருக்கிறார். அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் நம் பாவங்களுக்கான பெரிய விலைக்கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தி நம் வாழ்வில் பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையை நீக்கிவிட்டார், அதுவும் என்றென்றைக்குமாக. மேலும் நம்மை பிதாவுடன் ஐக்கியத்தை திருப்பிக் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவராலும் அவருடைய பாடுகளாலும் மரணத்தாலும் உயிர்த்தெழுதினாலும் ஆகும். இது விசுவாசிப்பவர்களின் வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் மறுரூப வல்லமையை முக்கியப்படுத்த காட்டுகிறது. இதுவே கிறிஸ்துவ சுவிசேஷத்தின் இருதயமாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிற்குள் நமக்கு என்ன ஒரு சிறப்பு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.